வணக்கம் நண்பர்களே. நம் அன்றாட உணவில் இருக்கும் பல உணவுகள் உடலுக்கு தேவையான சத்துக்களை வழங்குகின்றன. ஆனால் எந்த நல்ல உணவாக இருந்தாலும் அளவுக்கு மீறி எடுத்துக்கொண்டால் சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்படலாம். இன்று நாம் அதிகமாக அல்லது அடிக்கடி எடுத்துக்கொள்ளும் போது கவனமாக இருக்க வேண்டிய 11 உணவுகள் மற்றும் உணவுப் பொருட்கள் பற்றி பார்க்கலாம். இந்த தகவல் பொதுவான விழிப்புணர்வுக்காக மட்டுமே. ஒவ்வொருவரின் உடல்நிலையும் வேறுபடும் என்பதால் குறிப்பிட்ட உடல்நிலை இருந்தால் மருத்துவரின் ஆலோசனையை பெறுவது நல்லது. 1. பச்சை மிளகாய். பச்சை மிளகாயில் உள்ள காரத்தன்மை உணவுக்கு சுவையை அதிகரிக்கிறது. சிலருக்கு இது உணவுடன் சேரும்போது பிரச்சனையில்லாமல் இருக்கலாம். ஆனால் அதிகமாக சாப்பிடும்போது, குறிப்பாக கார உணவுகளுக்கு உணர்திறன் உள்ளவர்களுக்கு வயிற்று எரிச்சல், நெஞ்செரிச்சல் அல்லது வயிற்று அசௌகரியம் ஏற்படலாம். எனவே உங்கள் உடலுக்கு ஏற்ற அளவில் மட்டுமே காரத்தை எடுத்துக்கொள்வது நல்லது. 2. அசைவ உணவுகள். முட்டை, மீன், கோழி, இறைச்சி போன்ற அசைவ உணவுகள் புரதம் உள்ளிட்ட பல சத்துக்களை வழங்குகின்றன. ஆனால் அதிக அளவில், குறிப்பாக அதிக எண்ணெய் மற்றும் உப்பு சேர்த்து தயாரிக்கப்பட்ட அசைவ உணவுகளை அடிக்கடி சாப்பிடுவது நல்ல உணவுமுறை அல்ல. எனவே அளவு, சமைக்கும் முறை மற்றும் உணவின் தரம் ஆகியவற்றை கவனிப்பது மிகவும் முக்கியம். 3. பலகாரம். வடை, பஜ்ஜி, போண்டா, இனிப்பு மற்றும் எண்ணெயில் பொரித்த பலகாரங்கள் சுவையாக இருப்பதால் அதிகமாக சாப்பிடத் தோன்றும். ஆனால் இவற்றை அடிக்கடி மற்றும் அதிக அளவில் சாப்பிடுவது உடலுக்கு தேவையற்ற கூடுதல் கலோரிகளை வழங்கக்கூடும். எனவே பலகாரங்களை தினசரி உணவாக இல்லாமல் அவ்வப்போது குறைந்த அளவில் எடுத்துக்கொள்வது நல்ல பழக்கம். 4. இஞ்சி. இஞ்சி செரிமானத்திற்கு உதவும் ஒரு பொதுவான உணவுப் பொருள். தேநீர், உணவு மற்றும் பல்வேறு வீட்டு சமையல்களில் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அதிக அளவில் எடுத்துக்கொள்ளும் போது சிலருக்கு வயிற்று எரிச்சல், நெஞ்செரிச்சல் அல்லது வயிற்று அசௌகரியம் ஏற்படலாம். அதனால் இஞ்சியும் அளவோடு இருப்பதே சிறந்தது. 5. பழைய சோறு மற்றும் கஞ்சி. பாரம்பரியமாக பல வீடுகளில் பழைய சோறும் கஞ்சியும் உணவாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் உணவை சரியாக பாதுகாக்காமல் நீண்ட நேரம் வைத்திருந்தால் நுண்ணுயிர்கள் வளர்ந்து உணவு மூலம் ஏற்படும் உடல்நல பிரச்சினைகளுக்கு காரணமாகலாம். எனவே மீதமான உணவை பாதுகாப்பான முறையில் சேமித்து சாப்பிடுவதற்கு முன் அதன் வாசனை, தோற்றம் மற்றும் பாதுகாப்பை கவனிப்பது முக்கியம். 6. தேங்காய். தேங்காயில் கொழுப்பு உள்ளிட்ட பல சத்துக்கள் உள்ளன. உணவுக்கு சுவையையும் சேர்க்கிறது. ஆனால் தேங்காயை அதிக அளவில் எடுத்துக்கொண்டால் உணவில் கிடைக்கும் மொத்த கலோரியும் கொழுப்பும் அதிகரிக்கலாம். அதனால் தேங்காயை முற்றிலும் தவிர்க்க வேண்டியதில்லை. உங்கள் மொத்த உணவு முறைக்கு ஏற்ற அளவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். 7. மாங்காய். புளிப்பு மற்றும் இனிப்பு சுவை கொண்ட மாங்காய் பலருக்கும் மிகவும் பிடித்தமானது. ஆனால் அதிகமாக சாப்பிடும்போது சிலருக்கு வயிற்று அசௌகரியம் அல்லது செரிமான பிரச்சினைகள் ஏற்படலாம். மேலும் மாங்காயுடன் அதிக உப்பு, மிளகாய் போன்றவற்றை சேர்த்து சாப்பிடும் பழக்கம் இருந்தால் அதையும் அளவோடு வைத்துக் கொள்வது நல்லது. 8. கொத்தமல்லியை அதிகமாக சேர்ப்பது. கொத்தமல்லி உணவுக்கு நல்ல மணத்தையும் சுவையையும் தருகிறது. சிறிய அளவில் உணவில் சேர்ப்பது பொதுவாக வழக்கமான உணவு முறையின் ஒரு பகுதியாக இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு உணவுப் பொருளையும் அதிகமாக எடுத்துக்கொள்வதை விட பலவகையான காய்கறிகள், கீரைகள், பழங்கள் மற்றும் பிற சத்தான உணவுகளை சமநிலையாக சேர்ப்பதே சிறந்தது. உங்களுக்கு ஏதேனும் குறிப்பிட்ட உடல்நிலை அல்லது மருந்து பயன்பாடு இருந்தால் உணவு தொடர்பான மாற்றங்களை மருத்துவரிடம் ஆலோசிப்பது நல்லது. 9. பாதாம் பருப்பு. பாதாமில் நல்ல கொழுப்புகள், புரதம், நார்ச்சத்து மற்றும் பல நுண்ணூட்டச்சத்துக்கள் உள்ளன. ஆனால் பாதாம் ஆரோக்கியமான உணவு என்பதால் அளவில்லாமல் சாப்பிட வேண்டும் என்று அர்த்தமில்லை. அதிகமாக சாப்பிட்டால் கூடுதல் கலோரிகள் கிடைக்கலாம். எனவே தினசரி உணவின் மொத்த அளவுக்கு ஏற்ப சிறிய அளவில் எடுத்துக்கொள்வது நல்லது. முருங்கைக்காய். முருங்கைக்காய் நம் பாரம்பரிய சமையலில் முக்கியமான காய்கறிகளில் ஒன்று. இதில் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. ஆனால் முருங்கைக்காயை மட்டும் அதிகமாக சாப்பிடுவதால் கூடுதல் ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும் என்று நினைக்க வேண்டாம். ஒரே உணவை அதிகமாக சாப்பிடுவதை விட பலவகையான காய்கறிகள் மற்றும் கீரைகளை மாறி மாறி உணவில் சேர்ப்பதே சிறந்தது. 1. எலுமிச்சை பழச்சாறு. எலுமிச்சையில் இயற்கையான அமிலத்தன்மையும் வைட்டமின் சி உள்ளிட்ட சத்துக்களும் உள்ளன. ஆனால் அதிகமாகவும் அடிக்கடியும் புளிப்பு உணவுகள் அல்லது பானங்களை எடுத்துக்கொள்வது சிலருக்கு நெஞ்செரிச்சல் அல்லது வயிற்று அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம்.
மேலும் அமிலத்தன்மை கொண்ட பானங்களை அடிக்கடி குடிப்பது பற்களின் வெளிப்புற பாதுகாப்பு படலத்தையும் பாதிக்கக்கூடும். எனவே எலுமிச்சை பானத்தையும் அளவோடு எடுத்துக்கொள்வது நல்லது. Subscribe.